அனைவருக்கும் வணக்கம். நான் ராம்குமார், இந்திய சுயராட்சி கட்சி தலைவர் பேசுகிறேன். தமிழ்நாட்டில் இன்றைக்கி 717 டாஸ்மாக் கடையை மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லி விஜய் வந்து ஒரு அறிவிப்பு செஞ்சார். இது வந்து உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி காசி மாயன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு சமூக ஆர்வலர் ஆர்டி மூலமாக இது ஒரு கொஸ்டினை வந்து கேட்டிருக்காரு. இது 717 கடையும் மூடியிருக்காங்களா, எந்தெந்த கடையெல்லாம் மூடியிருக்காங்க, கோயில் பக்கத்தில் இருக்கிற, ஸ்கூல் பக்கத்தில், காலேஜ் பக்கத்தில் இருக்கிற கடையை மூடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுது. இது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இதுக்கு வந்து தமிழக அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த கோப்பு வந்து இன்றைக்கி நிலுவையில் இருக்குது, இதை பற்றி வந்து பதில் வந்து வேறு எது மாதிரி கொடுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. அதாவது ஒரு பொறுப்பற்ற முறையில் இந்த விஷயம் வந்து தெளிவாகப்படுது, ரொம்ப தப்பாகப்படுதுங்க. அதாவது கரெக்டாக வந்து உண்மையை பேசுங்க, மாற்றி பொய் பேசாதீங்க. மாற்றி வந்து இது பொய்யா இருக்குது. உண்மையாலுமே ஜனங்களை ரொம்ப முட்டாளாக்குறாங்க. அதாவது டாஸ்மாக் கடையை எல்லாத்தையும் மூடினாங்க, அடுத்த 4வது 5வது நாள்லேயே மடியை திறந்து வச்சுருக்காங்க. இதை வந்து மீடியாவில், சோஷியல் மீடியாவில், செய்தி சேனல்லையே வந்திருக்கு. அதாவது மூடுற மாதிரி மூடி இதையெல்லாம் வந்து ஒரு காட்சி நாடகமாக மாற்றி அதை மடியை திறந்து வச்சுருக்காங்க. இது என்ன வந்து ஒரு பித்தலாட்டம்? உண்மையாலுமே ஜனங்களுக்கு கரெக்டாக செய்கிறீங்க அப்படிங்கிறத உண்மையாக நம்புற மாதிரி செஞ்சு ஜனங்களை முட்டாளாக்குறீங்க. இதுதான் உண்மை. அதாவது உங்களுக்கு ஆதரவாக தான் மீடியா வந்து செயல்பட்டது, அதனால தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. தாவேகா திமுகவுக்கு எதிராக போட்டியிட்டு ஆட்சிக்கு வந்தீங்க. இது மீடியா சப்போர்ட் இல்லாமல் இது கட்டாயமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவிஎம் மிஷினும் தெரியாதனமாக பிஜேபி ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத என்னால் அடித்து சொல்ல முடியுது. ஆல்ரெடி பிஜேபியோட பினாமி ஆட்சியாக தான் நீங்கள் இருக்கீங்க. அதோட உங்களுடைய செயல்பாடுகள் அப்படி தான் தெரியுது. அப்படி இருக்கும்போது எல்லா விதத்துலையும் பித்தலாட்டம் பண்ணுற மாதிரி இதையும் வந்து நீங்கள் பித்தலாட்டம் பண்ணுறீங்களோ அப்படிங்கிற ஒரு செயலாக்கம் ஐயப்பாடும் உங்களுடைய நடவடிக்கையிலே தெரியுது. அதாவது ஆதவ அர்ஜுனா ஒன்று சொன்னார், என்னென்னா தாவேக்கா தான் திமுக தான் தாவேக்கா அப்படிங்கிறத கரெக்டாக சொன்னார். அதுக்கான அர்த்தத்தை இப்போ தான் நாங்கள் வந்து சரியாக புரிஞ்சுக்கிறோம். விஜய் சார், உங்களுக்கு முதலமைச்சர் பதவி கட்டாயமாக வேணும், அதிகாரம் வேணும், மக்கள் செல்வாக்கு வேணும், எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு ஒரு கெத்து வேணும். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பொய்யா பேசி இப்படியாவது ஏதோ ஒரு இல்லை சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் வந்து ஆட்சிக்கு வந்துட்டீங்க. பரவாயில்ல, தாவேகாவிற்கு அங்கே இருக்கிற எல்லாருக்கும், அதாவது இன்றைக்கி இருக்கிற ஜெயிச்சு வர எல்லாருக்கும் அதிகாரம் வேணும், மக்கள் செல்வாக்கு வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும், என்ஜாய்மெண்ட்டு வேணும், லைஃப் லாங் செட்டில்மெண்ட் ஆகிற மாதிரி பணம் வேணும். இது எல்லாமே வேணும். ஆனால் மக்கள் சேவை செய்ய யாரும் இங்கே தயாராக இல்லை, அதுக்கு வரல மக்கள். இதை எல்லோரும் தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்குங்க. இவங்களுடைய பித்தலாட்டம் இப்படி தான் இருக்குது. இந்த பித்தலாட்டம் கட்டாயமாக வெளிச்சத்துக்கு வரும். மக்கள் உங்களுக்கு ஒன்று கடைசியில் நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. ஓசிக்கு ஆசைப்படாதீங்க. 1000 ரூபா ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்தாங்க, 2500 இவர் கொடுக்குறேன், வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் அதை நம்ப வச்சு இன்றைக்கி வந்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வந்திருக்காரு. நீங்களும் ஓட்டு போட்டிருக்கீங்க, போனது போட்டோம். இந்த மாதிரி ஓசிக்கு ஆசைப்பட்டு தான் இருட்டில் உட்காந்து படம் பார்த்து வெளிச்சத்தை பார்த்து வாயை பிளந்த மாதிரி வெளிச்சம் கிடைக்கும்னு சொல்லி நம்பி ஏமாந்து ஓட்டு போட்டீங்க. இனிமேல் தயவு செஞ்சு அந்த மாதிரி செய்யாதீங்க. அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பூரா இனி அடுத்த வர தலைமுறையும் எந்த ஒரு எழுச்சியும் பெற முடியாமல் வாழ்க்கையை சீரழிஞ்சு தொலைஞ்சு போயிடும். வறுமையிலேயே செத்து போயிடாதீங்க. இதைத்தான் நான் சொல்ல முடியும். மக்களே, நீங்கள் நிஜமாக வாழுங்க, நிஜத்தை மட்டுமே நம்புங்க, கற்பனையை நம்பாதீங்க, கற்பனையில் வாழாதீங்க, நிஜத்துக்கு வாங்க. நீங்கள் உழைச்சி வாழ்க்கையில் முன்னேறுகின்ற வழியை பாருங்கள். உங்களால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும், வேறு யாராலையும் காப்பாற்ற முடியாது. இதை ஒன்று மட்டும் நிஜம்னு புரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். இதை நம்புறது நம்பாது உங்கள் இஷ்டம். அறிவுள்ளவன் பிழைச்சி கொள்வான், அறிவில்லாதவன் வாழ்க்கை பூரா அடுத்தவங்களை பார்த்து ஏங்கி சாவான். இதுதான் உண்மை. சொல்கிறத கேட்டுக்குங்க, நம்புறதை நம்பாத உங்கள் இஷ்டம். ஒரு சரியான ஒரு பதிலை சொல்ல முடியாத ஆட்சி ஒரு ஆட்சியா? இதுதான் என்னுடைய கேள்வி. தாவேக்கா இருக்குது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.